Anim in Tamil DJ. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம அந்த நோட்டிஃபிகேஷன் பில்லையும் தட்டி விட்டுருங்க. வணக்கம் நண்பா, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டேல்ஸ் ஆஃப் டீமன்ஸ் அண்ட் காட் எபிசோட் 5. இந்த எபிசோட் ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட் 2 பேரும் பாத்தீங்கன்னா இங்க வெளியே வந்திருக்காங்க. அதுல ஹீரோவோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா 2 கையில 2 கிராஸ் பவ் வச்சுக்கிட்டு கேரி பண்றதுக்கு பேக் சைட்ல ஒரு பேகை வச்சுக்கிட்டு அப்படியே ஹண்டர் மாதிரி வந்திருக்கான். அவங்க பாத்தீங்கன்னா டோர் ஓபன் பண்ணிட்டு போறாங்க. அந்த இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு ஃபாரஸ்ட்னா ஒரு பெரிய ஃபாரஸ்ட்னு கிடையாது. இது பாத்தீங்கன்னா ட்ரைனிங் கிரவுண்ட் மாதிரி, அதாவது ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்காக இங்க சின்ன சின்ன மான்ஸ்டர்ஸ் இருக்கும், அதை அட்டாக் பண்ணி அவங்க ட்ரைனிங் பண்ணலாம், அது மாதிரி விட்டுருப்பாங்க. ஆனால் இவங்க பாத்தீங்கன்னா இன்னமும் பிரான்ஸ் ரேங்க் கூட வரல. சோ இவங்களுக்கு இங்க உள்ள போறது கண்டிப்பா ரிஸ்க் தான். ஏன்னா இங்க இருக்கிற லெவல் 1 மான்ஸ்டரே பாத்தீங்கன்னா 2 பிரான்ஸ் ரேங்க் 1 இருக்கவங்களே அசால்ட்டா கொல்லிடும். சோ இது பவர்ஃபுல்லான மான்ஸ்டர்ஸ் இங்க இருக்கு. நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்திருக்காங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா உள்ள வந்த உடனே அப்படியே ஜேம்ஸ் பாண்ட் ஸ்டைல டன் டடன் அப்படின்ட்டு எல்லா பக்கமும் சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது எங்கேயோ அசிய சவுண்ட் கேக்குது. அசிய சவுண்ட் கேட்ட உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அவன் கூட வந்த ஒருத்தனும் பயங்கர ஸ்பீட்ல ஓடி போய் ஒரு மரத்துப்படி ஒழிஞ்சுக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான் பாருங்க, அவன் அப்படி நின்றுட்டு இருக்கான். இவன் தாடா அசால்ட்டா நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா அவன் பயத்தா நின்றுட்டு இருக்கான். அவன் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு இருக்கு. நம்ம ரஜினி ஸ்டைல தான் பா 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 அப்படின்ட்டு பார்த்து நின்றுட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அது இவனுக்கு கொத்த வருது. அதுக்கிட்டையும் பாத்தீங்கன்னா சச்சக் அப்படின்னு ஒரு சவுண்டு. என்னடா அப்படின்னு பார்த்தா அங்க ஒரு ஆடு நிக்குது. அது அந்த பாம்பை நசுக்கி கொண்டுடுச்சு. என்னடா ஆடு இவ்வளவு பெருசா இருக்கு? அந்த ஆடுக்கு பாத்தீங்கன்னா 2 பெரிய ஹார்ன் இருக்கு, பத்தாவதுக்கு ஃப்ரண்ட்ல வேற 2 கொம்பு இருக்கு. அந்த ஆட்டை பார்த்த உடனே இவருக்கு இன்னமும் தூக்கி வாரி போடுது. பயந்துகிட்டே நின்னுட்டு இருக்கா, ஓடனா இடிச்சிட போகுதுன்னுட்டு. ஆனா இதுக்கு மேல நின்னா நமக்கு ஆப்புடா அப்படின்னுட்டு அந்த ஆடு ஓடி வந்த உடனே பயங்கர ஸ்பீட்ல பிச்சுக்கிட்டு ஓட நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா குறி வைக்க பாக்குறான். ஆனா அட்டாக் பண்ண முடியல. உடனே அவனை ஃபாலோ பண்ணி இவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கூட வந்தவங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு ஆபத்தேட போகுது அப்படின்னுட்டு உடனே ஜம்ப் பண்ணி குறி வச்சு ஷூட் பண்ண பாக்குறான். பட் அவன் குறி எல்லாமே மிஸ் ஆயிடுது. அந்த ஆடு அப்பையும் அவனை தெட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கு. அவன் பாத்தீங்கன்னா ஓட நம்ம ஹீரோவும் அங்க வரான். ஆனா அந்த ஆடு நிக்கிற மாதிரியே தெரியல. அப்ப பாத்தீங்கன்னா அங்க ஒரு 2 மரம் பக்கத்துல ஒட்டிக்கிட்டு பின்னிக்கிட்டு வளர்ந்துருக்கு. சின்னதா கேப் இருக்கு. அதுக்குள்ள போனா நம்ம தப்பிச்சிடலாம் நினைக்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த ஆடு பாத்தீங்கன்னா பேக் ஷாட் கொடுக்க அவன் பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த கேப்புக்குள்ள போய் விழுந்துடுறான். அவ்வளவுதான் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போதே அந்த ஆடு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா அந்த கேப்புக்குள்ள வந்து தலையை விட்டுருது. அந்த ஆடு தலை பாத்தீங்கன்னா மாட்டிக்கிச்சு. அதால இந்த பக்கம் வர முடியல. காலை வச்சு எக்கி அவனை பிடிக்க பாக்குது. இவன் பாத்தீங்கன்னா இவன் காலை வச்சு அதை காலை தட்டுறான். சந்தோஷமா இருக்கான். ஏன்னா மாட்டிக்கிச்சு, ஏண்டா சிக்கனியா என்கிட்டயே வேலை கட்டுறியா அப்படின்னுட்டு இவர் பாத்தீங்கன்னா சமசீனா கையில கிராஸ் பவை எடுத்து ஷூட் பண்ண குறி வச்சு ஷூட் பண்றான். ஆனா அந்த அம்பு ஸ்ட்ரெயிட்டா அது நெத்தில படும் போது பாத்தீங்கன்னா அதோட பவர் வந்து வெளியே வருது. ஆமா, அது பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஆடு கிடையாது, அது ஒரு டீமனிக் பவர் ஆடு. அதோட ஸ்பிரிச்சுவல் பவர் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆக அது நம்ம ஹீரோக்கும் ஹீரோ ஃப்ரெண்டுக்கும் தெரிய வருது. உடனே அவனை காப்பாத்துன்னு பயங்கர ஸ்பீட்ல ஓடுறாங்க. அந்த ஆடு பாத்தீங்கன்னா இவனை பயங்கரமா தேடிட்டு வந்து கார்னரும் பண்ணிடுச்சு. இவன் பாத்தீங்கன்னா தப்பிக்கிறதுக்கே வழி இல்ல. அந்த டைம் நம்ம ஹீரோ ஜம்ப் பண்ணி செமையா ஒரு ஷாட் பண்றான். அந்த ஷாட் பண்ண உடனே பாத்தீங்கன்னா அந்த ஆடு மயங்கி விழுந்துடுச்சு. என்னடா அவன் நெத்தி குறி வச்சா ஓகே, எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கும், அந்த ஆடு வந்து தப்பிச்சிடுச்சு. ஓகே, அவன் வயிற்றுல குறி வைக்கிறான். இதே தலை குத்துனா கூட ஒரே செகண்ட்ல எப்படா ஆகும், இதனால நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு நம்ம பாத்துட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அப்பதான் நம்ம ஹீரோ விஷயம் சொல்றான். அவன் பாத்தீங்கன்னா அவன் அம்புல ஒரு கெமிக்கல் தடை இருப்பான். அது பாத்தீங்கன்னா ஒரு பாய்சன். அந்த பாய்சன் பாத்தீங்கன்னா அந்த கோட்டை ஈஸியா கொள்ளிடுச்சு. அவன் சொல்ல வரான், நான் 2 ஹெர்பை சேர்த்தேன். ஒரு ஹெர்ப் பார்த்தீங்கன்னா ஈஸி, அது பாத்தீங்கன்னா ஒரு பேரலைஸ் ஹெர்ப். ஆனா அதோட பேரலைசிங் எஃபெக்ட் ரொம்ப கம்மி. நான் அது கூட சேர்த்து பாத்தீங்கன்னா ஜில்யூ, அது பாத்தீங்கன்னா இதோட மடங்கு அதிகப்படுத்தும். அதனாலதான் ஒரே ஷாட்ல ஒரே செகண்ட்ல அது மயங்கி விழுந்து செத்து போச்சு அப்படின்னு சொல்றான். அடடா இது நல்லா இருக்கு. அப்ப நம்ம இதை வச்சுக்கிட்டு பெரிய பெரிய மான்ஸ்டர் எல்லாத்தையுமே கொண்டு நம்ம பெரிய பவர்ஃபுல் ஆயிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்ல, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது தம்பி. இந்த பாய்சன் பார்த்தனா இந்த ஆட்டுக்கு மட்டும்தான் பயன்படும். ஏன்னா இந்த ஆடு வந்து
இந்த ஜீலு கிரஸ சாப்பிடாது. சோ அதால இது வந்து இந்த பாய்சன் இதுக்கு பயங்கரமான பவர்ஃபுல், அதாலதான் செத்துருச்சு. ஆனா இங்க இருக்க மத்த மாஸ்டர்ஸ் பார்த்தனா இந்த பாய்சன் சட்டையே பண்ணாது. சோ அது பிளானே ஒர்க் ஆகாது, விட்டுரு, அதை பத்தி யோசிக்காத அப்படின்னு அவன் சொல்ல அதுகிட்டயும் பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் முடியுது. சரி ஓகே, இந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணிட்டாங்க, இதை வச்சு என்ன பண்ண போறாங்க அதெல்லாம் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் காத்துருங்க. தேங்க்யூ.